Hi, question number 2. Find the LCM and HCF of the following pair of integers and verify that LCM into HCF is equal to product of two numbers. இதோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, 26 and 91. இதில் வந்து எல்சிஎம் என்னென்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் என்னென்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் பண்ண ஆன்சரை என்ன பண்ணோம், நம்ம எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம்னா என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். இது நம்ம சின்ன வயசுலேயே படித்ததான். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணி அதோட ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதி தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போது நமக்கு வந்து பவரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கணும், எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் பவர் பார்க்கணும். எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். ஹெச்சிஎஃப்னா ஸ்மாலஸ்ட் பவர். ஸோ இதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டும் ஃபைன் பண்ணிடலாம். இப்போ 26க்கு எல்சிஎம்மை ஃபைன் பண்ணணும், அப்படி தானே. ஸோ 26 ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபைன் பண்ண தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 1 2 3 2 6. இது வந்து 13 ப்ரைம் நம்பர். அப்போ இதோடு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 91க்கு பார்த்தோம்னா 7 1 7 is 7, ரிமைண்டர் 2 போயிடும். 3 7s are 21. இது 13 1. ஸோ இப்போ என்ன எழுதணும்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி எழுதிக்கணும்னா, 26ஓட ஃபேக்டர்ஸ் என்னது 2 into 13, அப்படி தானே. அதே மாதிரி 91ஓட ஃபேக்டர்ஸ் 7 into 13. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது 26க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, 2 இருக்குது, 13 இருக்குது. ஸோ இப்போது இங்கே பாருங்கள், 91ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 7ம் 13ம் இருக்குது. ரெண்டுக்குமே எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். இப்போ இதில் வந்து என்ன இல்லை, 7 இல்லை, அப்போ 7 எழுதிக்கோங்க. இதில் வந்து என்ன எழுதல, 2 இல்லை, அப்போ 2 எழுதிக்கோங்க. ஸோ இப்படி 2 நம்ம போட முடியாது, ஏன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கணும். அதில் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. அப்போ 7/0 2/0ன்னு எழுதலாமா இதை? ஏன் 7/0 2/0ன்னு எழுதும்? 7 எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம், எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ அதனால தான் நம்ம இங்கே 7/0ன்னு எழுதுகிறோம். இங்கேயும் 2/0ன்னு எழுதும், ஏன்னா இதோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஸோ 1 இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால நம்ம இது இப்படி எழுதிக்கிறோம். இப்போது எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம்னா என்ன எடுக்க சொன்னோம், எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். இப்போ இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. 2 into 7 into 13 எல்லா நம்பரும் எழுதியாச்சா. இப்போ கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். 2க்கு கிரேட்டஸ்ட் பவர் என்னது, 1. அதாவது 0 இருக்குது, எதுவுமே இல்லாட்டினா 1 இருக்கிறதா அர்த்தம், அப்படி தானே. பவரில் எதுவுமே இல்லாட்டினா பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதில் கிரேட்டஸ்ட் பவர் என்னது, 1. 0வும் 1 கம்பேர் பண்ணால் 1 தான் கிரேட்டஸ்ட் பவர். அதே மாதிரி 7க்கு கிரேட்டஸ்ட் பவர் 1 தான். நெக்ஸ்ட்டு 13க்கு கிரேட்டஸ்ட் பவர் 1 தான். அப்போது இதோட ஆன்சர் என்ன, 7 2s are 14 into 13. இப்போ எல்சிஎம் வந்துட்டு என்ன வரும், 14 into 13 பண்ணிங்கன்னா 182. அப்போ 26க்கும் 19 கூட 19ஓட எல்சிஎம் வந்து 182. இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு, ஹெச்சிஎஃப்பும் அதே மாதிரி தான், எல்லா ஃபேக்டர்ஸ் எழுதணும். 2 into 7 into 13. ஸோ ஹெச்சிஎஃப்பில் என்ன எடுக்க சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப் நம்ம பார்க்கும்போது எடுக்கணும், ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட் பவர் பாருங்கள், 2க்கு ஸ்மாலஸ்ட் பவர் 0, இப்போ அதை தான் எடுப்போம். 7க்கு ஸ்மாலஸ்ட் பவர் 0, அதை தான் எடுப்போம். 13க்கு ஸ்மாலஸ்ட் பவர் 1. இப்போ 2/0 என்னது 1 into 7/0 1 into 13/1 13. அப்போ ஆன்சர் வந்து 13. இப்போ வேல்யூ ஆஃப் ஹெச்சிஎஃப் என்னது, ஹெச்சிஎஃபோட வேல்யூ 13. ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இப்போ எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை போய் எதில் போடணும், ஃபார்முலாவில் போய் போடணும். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ இதில் தான் நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிச்சு, 182 into ஹெச்சிஎஃப் 13 இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் கொஸ்டினில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்களோ அது 26 into 91.
ஸோ ரெண்டு சைடு இப்போ இதில் 182 இன்ட்டு 13 பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 2366 கிடைக்கும். அதே மாதிரி 26 இன்ட்டு 91 2366. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஈக்குவலாக வந்துட்டு ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ புரிஞ்சுச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும், ஹெச்சிஎஃப்னா ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டையும் ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக போய் ஆன்சர் இதில் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வெரிஃபை பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? சப்டிவிஷன் 2 510 and 92. ஸோ 510க்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 2 போனோம், 2 2s are 4, மீதி 1, 5 2s are 10, இன்னும் 1 இருக்கும், 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 3 போட்டிங்கன்னா 8 3s are 24, மீதி 1 இருக்கும், 5 3s are 15. நெக்ஸ்ட் இது 5ல் போடலாம். 1 5 is 5, 7 5s are 35. ஸோ 17 1. நெக்ஸ்ட்டு 92க்கு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 92க்கு போட்டோன்னா 2 4 2s are 8, 6 2s are 12. அகெயின் 2ல் போகும். 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 23 ப்ரைம் நம்பர் 23 இன்ட்டு 1 தான். ஸோ 510ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 17. அதே மாதிரி 92ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 இன்ட்டு 2. ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 23. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதில் என்ன நம்பர் இல்லைன்னு இதில் எழுதணும். ஸோ 510 3 2 3 5 17 இருக்குது, 23 இல்லை. அப்போ இன்ட்டு 23 பவர் 0ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே என்ன இல்லை? 3 இல்லை, 3 பவர் 0, 5 இல்லை, 5 பவர் 0, 17 இல்லை, 17 பவர் 0. சரியா? இப்போது எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாமா? LCM is equal to எல்லா நம்பரையும் எழுதிடலாம். 2 into 3 into 5 into 17 into 23. ஸோ எல்சிஎம்னா என்ன எடுக்கணும்? நம்ம கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். 2ஓட கிரேட்டஸ்ட் பவர் என்னது? 2. 3ஓட கிரேட்டஸ்ட் பவர் என்னது? 1. 5ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1. 17ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1. 23ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1. நெக்ஸ்ட் HCF is equal to கொஞ்சம் எழுதிக்கிறேன். HCF is equal to HCFக்கு எல்லா நம்பர்ஸும் எழுதிடலாம். 2 into 3 into 5 into 17 into 23. HCFக்கு ஸ்மாலஸ்ட் பவர் எழுதணும். 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் என்னது? 1. 3ஓட ஸ்மாலஸ்ட் பவர் என்னது? 0. 5ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0. 17ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0. 23ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1. 23ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0. அதுக்கும் 0 இருக்குல்ல, இப்போ 0. இப்போ HCF என்ன ஆகும்? 2 மட்டும் இருக்கும். இந்த 3 பவர் 0 1 ஆயிரும், 5 பவர் 0 1 ஆயிரும், 17 பவர் 0 1 ஆயிரும், 23 பவர் 0 1 ஆயிரும். அப்போ HCF is equal to என்னது? 2. LCM is equal to 2 power 2 4, 4 into 3 12, 12 into 5 60 into 17 into 23, that is equal to, so multiply பண்ணிங்கன்னா LCM வந்து 2 3 4 6 0. இதுதான் LCM. சரியா? ஸோ இப்போ போய் நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் போய் வெரிஃபை பண்ணணும். LCM into HCF is equal to product of two numbers. LCM என்னது? 23,460 into HCF 2 is equal to product of two numbers 510 into 92. So multiply பண்ணிங்கன்னா 0 6 2s are 12, மீதி 1, 4 2s are 8 plus 1 9, 3 2s are 6, 2 2s are 4. So 46920. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 46920 தான் வரும். ஹென்ஸ் வெரிஃபைட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா?
Next, third subdivision, 336 and 54. First 336 का factors பார்க்கலாம். 2 1 2 is 2, remainder 1 இருக்கும். 6 2s are 12, 8 2s are 16. Next 2 8 2s are 16, 4 2s are 8, 2 4 2s are 8, 2 2s are 4. Next 2 2 2s are 4, 1 2 is 2, 3 7 7 வந்து prime number 7, 1 to 1 ஆயிரும். Next 54 54க்கு போட்டோம்னா 2 2 2s are 4, 7 2s are 14, 3 9 3s are 27, 3 3s are 9, 3 1. So இதோட ஃபேக்டர்ஸ் 336ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 3 4, 2 power 4 into 3 into 7. ஸோ 54ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு உங்களுக்கு 2 into 3 power 3. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த நம்பர் இல்லையோ அதை எழுதுவோம். 336க்கு வந்து 2 3 7 இருக்குது, 2 3 இருக்குது, இங்கே வந்து 7 எல்லாம் அப்போ இன்ட்டு 7 power 0 மட்டும் போடணும். இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணலாமா? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். 2 into 3 into 7. எல்சிஎம்க்கு என்ன எழுதணும், கிரேட்டஸ்ட் பவரை கன்சிடர் பண்ணணும். ஸோ கிரேட்டஸ்ட் பவர் என்ன, 2ஓட கிரேட்டஸ்ட் பவர் 4, 3ஓட கிரேட்டஸ்ட் பவர் 3, 7ஓட கிரேட்டஸ்ட் பவர் 1. இப்போ எல்சிஎம் என்ன வரும், 2 power 4 16 into 3 power 3 27 into 7 மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 3024. நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப், இது வந்து எல்சிஎம். நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம், ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் 2 into 3 into 7. ஸோ ஹெச்சிஎஃப்க்கு என்ன எடுக்கணும், ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்கணும். 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1, 3ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1, 7ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 0. அப்போ 2 into 3 into 7 வந்து 7 power 0 1. ஹெச்சிஎஃப் வந்து 6. ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் போய் வெரிஃபை பண்ணணும். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. LCM 3024 into HCF வந்து 6 is equal to product of 2 numbers. 2 numbers எது கொஷினில் கொடுத்த நம்பர் 336 into 54. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 6 4s are 24, 4 மீட்டு 12, 14க்கு 4 மீதி 1, அந்த 1 அப்படியே வரும். 6 3s are 18, 18144 is equal to, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அதே கிடைக்கும். hence verified. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த எக்ஸசைஸில் உள்ள தேர்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.